இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய பதிலுரை பாடலில் ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர், உம் உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். இஸ்ராயல் மக்கள் நமக்கு நன்றாக தெரியும். ஓசையா இறைவாக்கினர், ஆமோஸ் இறைவாக்கினர், இப்பொழுது நாம் எசேயா இறைவாக்கினர் இவர்களை இந்த இறைவாக்கு உரைத்த போது இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் கடந்த நாட்களில் மிக அற்புதமாக சிந்தித்து வருகின்றோம். எனவே இன்றைய அந்த பதிலுரை பாடலில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், ஆண்டவரை அவர்கள் உம் மக்களை நசுகின. அப்போ பாபிலோனுக்கு அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்ட அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானதாக இருந்தது. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை. எனவே அப்பொழுது இந்த திருப்பாடலின் ஆசிரியர் கடவுளை பார்த்து ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர், உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கடவுள் எப்படி செயல்படுகிறார் என்பதை இன்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஒருபோதும் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தின கடவுள்தான் குழந்தையை போல செயல்படுகின்றார் நம்மட்டில். ஏனென்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர் மன்னிப்பதில் குழந்தை உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார், அரவணைப்பதில் குழந்தை உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். பரிவு, இரக்கம், அவர் நீதியின் கடவுளாக ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் குழந்தையை போன்று நம்மட்டில் செயல்படுகின்றார். அப்போ அந்த இயேசுவை நாமும் குழந்தையை போல தேட வேண்டும். அந்த குழந்தை உள்ளத்தோடு தேட வேண்டும். அந்த குழந்தைகளுடைய குணநலனோடு நாம் தேட வேண்டும். எவ்வாறு குழந்தை தன் தாய் தந்தையை விட்டு எப்பொழுதுமே பிரிவது கிடையாது. அவர்கள் கண்டித்தாலும் திருத்தினாலும் அடித்தாலும் உதைத்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அந்த குழந்தையை தாயை தான் தேடிச் செல்லும், தந்தையை தான் தேடிச் செல்லும். எனவே அதுபோல கடவுள் குழந்தை உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார், குழந்தையை போல செயல்படுகின்றார். இஸ்ராயல் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும், பிரமாணிக்கம் இல்லாமல் வாழ்ந்தாலும், உடன்படிக்கையை மீறி அவர்கள் வாழ்ந்தாலும், அவர்கள் பலமுறை பாவம் செய்தாலும், ஆனால் கடவுள் ஒருபோதும் அவர்களை தள்ளிவிடவே இல்லை. மீண்டும் மீண்டுமாக அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார், வாழ்வு கொடுக்கின்றார். இங்கு கடவுள் குழந்தை உள்ளத்தோடு, இந்த மறதி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கடவுள் நம் பாவங்களை மறந்து விடுகின்றார். ஒரு மனிதனுக்கு தேவையானது அந்த மறதி. எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் நாம் போட்டு 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 நாம் நினைத்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் கவலை தான், கவலையினால் நோய் வரும். எனவே மறதி தான் ஒரு மிக சிறந்த மருந்து என்று சொல்வார்கள். கடவுள் நம் பாவங்களை எல்லாம் பலவீனங்களை எல்லாம் மறந்து விடுகின்றார். எனவே மறந்து மீண்டுமாக அவர் நம்மை புறம் தள்ளி விடாமல் நம்மை அரவணைக்கக்கூடிய குழந்தை உள்ளம் கொண்ட கடவுளாக இருக்கின்றார். எனவே அந்த தெய்வத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக நாம் தேடுவோம். அப்பொழுது அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாப்பார்.